வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலைவாய்ப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 537 ப்ளஸ் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 4/4/2021. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சேலரி வந்து 42,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன விதமான வேலைவாய்ப்பு, டோட்டலாக வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 5/3/2021 அப்போ தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4/4/2021 கொடுத்துருக்காங்க. தென் போஸ்ட் இன்க்ளூட் இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் பாருங்கள், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 177 + 6 கேரிட் ஃபார்வேர்டு வேகன்சிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சர்வீஸ் தமிழ்நாடு ஹைவேஸ் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஸோ இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சர்வீஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 348 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 35,400 வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 11,240, அதாவது 1,12,400 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கேரிட் ஃபார்வேர்டு வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஜென்ரல் சப்பார்டினேட் சர்வீஸ் தான் இதோட நேம் ஆஃப் த சர்வீஸ். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சேலரி தான். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நேம் ஆஃப் த சர்வீஸ் தமிழ்நாடு ஃபிஷர்ஸ் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 35,900 1,13,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the distribution of vacancies பொறுத்த வரைக்கும் the rule of reservation of appointments is applicable for this requirement and the distribution of vacancies will be announced later. ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ distribution of vacancies வந்து மறுபடியும் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 5/3/2021. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 4/4/2021 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 6/6/2021 கொடுத்துருக்காங்க. 10 AM-லேருந்து 1 PM வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இது வந்தீங்கன்னா 6/6/2021 ஆஃப்டர்நூன். ஸோ இதுக்கு 3 PM-லேருந்து 5 PM வரைக்கும் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 rupeesங்கிறது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும். ஸோ அது வந்து 150 rupees. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. ஸோ 150 rupees வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த SC/ST கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சான்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதான் BC அதில் பார்த்தீங்கன்னா அதர் தென் முஸ்லீம் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சான்சஸ் வந்து ஃப்ரீ சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 years வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் பி கம்ப்ளீட்டட், அதாவது பார்த்தீங்கன்னா 30 year வந்து கம்ப்ளீட் ஆகாதவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கும் 30 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் இதுக்கும் 30 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கும் 30 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கு 33 வருஷம் வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த ஜூனியர் டிராஃப்டிங்ஸ் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து நோ ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் இப்போவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் வர பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் த கன்சர்னடு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் அவார்டட் அந்த நீங்கள் ஆர்கிடெக்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மஸ்ட் பாசஸ் இன் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அப்டைனடு ஃப்ரம் த இந்தியன் இன்ஸ்டியூட். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஹேண்ட்லூம் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அனைத்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜஸ் இன் தமிழ். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டீட்டெயிலாக பாருங்கள். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் போனீங்க அப்படின்னாவே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது சப்ஜெக்ட் நீங்கள் வந்து என்ன இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்குது, அதுக்கான டூரேஷன் என்ன, மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப், அடுத்து ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 3 hours, மேக்ஸிமம் வந்து மார்க்ஸ் வந்து 300 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 hours எக்ஸாமினேஷன் 200 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2க்கும் சேர்த்து 150 மார்க் வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து நீங்கள் 500 மார்க்ஸ் வந்து எழுதுறீங்க. ஸோ அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 200 கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இது மாதிரியான 4 டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பார்ப்போம். ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸை வந்து இப்போவே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சில ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் டிக்ளேர்டு ஈக்குவலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடெக் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇயில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அடுத்து பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ இவங்கெல்லாம் முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பேப்பர் 1க்கான சப்ஜெக்ட் சிலபஸ். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷனல் மெக்கானிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராக்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஹைட்ராலிக்ஸ், சர்வேயிங், எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷனல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் சிலபஸ் வந்து காமனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸில் இருக்கிற
போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் சயின்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, எக்கனாமிக் சயின்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. கிறிஸ்டியன் கல்ச்சர், அடுத்தது இந்தியன் பொலிட்டி, இந்தியன் எக்கனாமி, அடுத்தது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.